சாரா, என் கார்டுல இருந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணியா? இல்லையேங்க. ஏங்க என்னாச்சு? இன்னைக்கு காலையில இருந்து அக்கௌண்ட்ல இருக்க காசு எல்லாம் டெபிட் ஆயிட்டே இருக்கு. ஐயோ நேத்து. ஹலோ மேடம் சாராவா? ஆமா சொல்லுங்க. மேடம் நாங்கள் எம்கே பேங்க்ல இருந்து பேசுகிறோம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அர்ஜுன் உங்கள் ஹஸ்பண்ட் தானே? ஆமாங்க. அப்டேட் வெரிஃபிகேஷன் உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வருங்க, அதை மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓகே. 2025. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. சாரா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா சாரா? யார் என்ன கேட்டாலும் உடனே சொல்லிடுவியா? இப்ப பேங்க்ல இருந்து 7 லட்சம் ரூபாய் டெபிட் ஆயிருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா சாரா, தங்கச்சியோட கல்யாண செலவு, அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு, நம்ம வீடு கட்டுறதுக்கான காசுன்னு சொல்லி மொத்த காசையும் அதுல தான் வச்சிருந்தேன். இப்ப மொத்தமா போயிடுச்சு. சாரிங்க, எனக்கு நிஜமாவே தெரியாதுங்க இதெல்லாம். மாமா, என்ன மாமா ஆச்சு? நேத்து பேங்க்ல இருந்து கால் பண்றேன்னு சொல்லி உங்க அக்காட்ட பேசியிருக்காங்கடா. ஏதோ அக்கௌண்ட் அப்டேட் வெரிஃபிகேஷன் பண்றேன், ஓடிபி வருது சொல்லுங்கன்னு இருக்காங்க. இவனும் என்ன எதுனே யோசிக்காம அதை அப்படியே சொல்லியிருக்காடா. இப்ப அக்கௌண்ட்ல இருந்து 7 லட்சம் ரூபாய் காசு போயிடுச்சுடா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாடா, கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்ச காசுடா. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலடா, எல்லாம் மொத்தமா போயிடுச்சு. மாமா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மாமா. இது கண்டிப்பா டிஜிட்டல் ஸ்கேமா தான் இருக்கும். டிஜிட்டல் ஸ்கேமா? ஆமாம்மா, இந்த மாதிரி இப்போ நிறைய இடத்துல நடக்குது. ஓடிபி சென்ட் பண்ணுங்க, லிங்க்கை கிளிக் பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய லிங்க் கால் மெசேஜ்னு வந்துகிட்டே இருக்குமாம்மா. நமக்கு மட்டும் இல்லை, நிறைய செலிபிரிட்டிக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு. என்னடா எதோ சொல்ற? இவ்வளோ ஏன் மாமா, நம்ம நார்மலாக ஒரு ஆப் ஏற்றினா அதில் அக்ரின்னு ஒரு மெசேஜ் வருதுல்ல, நம்மளும் என்ன எதுனே படிச்சு பார்க்காம அக்ரின்னு கொடுத்துட்றோம். இது போதுமாம்மா அவங்களுக்கு, நம்ம மொத்த இன்ஃபர்மேஷன் எடுத்துருவாங்க. இப்போ இந்த ஆதார் கார்டையும் பேங்க்கையும் லிங்க் பண்ண சொல்லிட்டாங்க. அது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்குமாம்மா. என்னடா ஏதேதோ சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, இந்த மாதிரி நேரத்துலாம் நம்ம தான் கவனமாக இருக்கணும். பேங்க்ல இருந்து முதல்ல நமக்கு ஃபோனே பண்ண மாட்டாங்க, மெசேஜ் மட்டும்தான் அனுப்புவாங்க. இந்த மாதிரி ஓடிபி சென்ட் பண்ணுங்க, நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம், நிறைய ஸ்கேம் இருக்குக்கா. இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம அந்த கால் அட்டன் பண்ணாமல் சிம்பிளாக இக்னோர் பண்ணாலே போதும். டேய், அப்போ நம்ம காசு இப்படி தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம பேனிக் ஆகாமல் சைபர் கிரைமில் போயிட்டு நமக்கு என்ன நடந்துச்சோ அழகாக ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோன்னா நம்ம பணம் கூடிய சீக்கிரம் நம்ம கைக்கு வந்துடும். மாமா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பணத்தை சேர்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் பணம் உங்ககிட்ட வந்து சேரும். டே பிரசாந்த், அப்ப நம்ம உடனே போயிட்டு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்டா. வாடா. ஓகே மாமா.